அருள் அமுதம். ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்களை சொல்லியிருக்கு. கஜகேசரி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், நிறைய அனபாயோகம், சுனபாயோகம், நிறைய யோகங்களை பற்றி பேசியிருக்கு. அதில் ஒரு யோகம் தர்ம கர்மாதிபத்தி யோகம்னு பேர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த காலபுருஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலபுருஷ தத்துவம். இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த 9ஆம் இடம் மேஷத்தில் எண்ணி வந்தால் 9ஆம் இடம் தனுசு, இந்த ஸ்தானத்திற்கு தர்மஸ்தானம்னு பேர். அதற்கு அடுத்திருக்கக்கூடிய 10ஆம் இடம் மகரம், இதுக்கு கர்மஸ்தானம்னு பேர். இந்த ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், தர்ம கர்மம்னு பேர். அப்போ இந்த கர்மம் என்பது தர்மத்தை ஒட்டி இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இப்போ பாருங்கோ, இந்த கர்மம் என்பது லாபத்தை ஒட்டி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதற்கு முன்பு கர்மம் என்பது தர்மத்தை ஒட்டி இருக்கும். எனவே கர்மம் நடுவில் இருக்கும், ஒரு முன்னாடி தர்மம் இருக்கும், அதற்கு பின்னாடி லாபம் இருக்கும். அப்போ இது தர்ம கர்ம லாபம் பேர். அப்படின்றால் ஒருவன் தர்மமான முறையில் அவனுடைய கர்மத்தை, அவனுடைய கடமையை, அவனுடைய தொழிலை செய்தால் அவன் லாபத்தை அடைவான், கர்ம லாபத்தை அடைவான். இந்த கர்ம லாபத்தின் மூலமாக பெற்ற செல்வம் அவனை விட்டு மல்லாது அவனுடைய 3 தலைமுறை 7 தலைமுறை அவனை விட்டு அகலாது. அது இல்லாமல் தர்மம் இல்லாமல் ஒருவன் கர்மத்தை, அதாவது ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக பொருளை பெற்று அதில் லாபத்தை அடைந்தால் கூட அந்த லாபம் ஒரு நாள் அவனை விட்டு அகன்றுவிடும். எனவே இந்த தர்ம கர்மம் லாபம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தர்மம் என்கின்ற ஸ்தானத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த கர்மம் என்கின்ற ஸ்தானத்துக்கும் லாபம் என்ற ஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான். எனவே தான் சனி பகவானுக்கு கர்மாதிபதி என்று பெயர். எனவே நாம் செய்யக்கூடிய கர்மத்திற்கு, தொழிலுக்கு பலனை கொடுப்பவன் சனி, அதன் மூலமாக லாபத்தை கொடுப்பவனும் அதிகாரம் பெற்றவன் சனி. ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதனால் அது குருவினுடைய இடத்தை சார்ந்திருக்கிறது. எனவே ஒருவன் குரு மூலமாக ஒரு குருவை பற்றி கொண்டு குருவினுடைய வழிகாட்டுதல் மீறி தர்ம கர்மாவை செய்து கொண்டால் அவன் வாழ்க்கையிலே பிறவி லாபத்தை பெற்று 12ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திலே அந்த அயன சயன சுக போகம் என்கின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவனுடைய வயதான காலத்தில் அனுபவித்து அதன் பிறகு அவன் சொர்க்கத்தை அடைவான் என்கிறது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். ஒரு அற்புதமான ஜோதிட சாஸ்திரத்துடைய இந்த 9, 10, 11, 12 என்கின்ற இந்த 4 இடங்கள் காலபுருஷ தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 4 இடங்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே மகுடம் போல் இருக்கக்கூடிய இடங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மேஷம் என்பது தலையிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு அவயங்களாக சொல்லி கொண்டு வந்து ஒவ்வொரு தத்துவமாக சொல்லி வரும் பொழுது அந்த தனுசில் தான் தர்ம தத்துவம் இருக்கிறது, இந்த மகரத்தில் கர்ம தத்துவம் இருக்கிறது, 11இல் கும்பத்தில் லாப தத்துவம் இருக்கிறது. லாபம் என்று சொன்னால் பிறவி லாப தத்துவம். 12ஆம் இடம் அயன சயன சுக போக தத்துவம். போகங்களை அனுபவித்து அதன் பிறகு அவன் இறந்த பிறகு அந்த ஒரு மோட்ச சாம்ராஜ்யத்தில் மட்டுமில்லாமல் சொர்க்கத்தில் அவன் அமையப்பெற்று அமர்ந்து அவன் வாழ்க்கையில் அந்த பிறவியினுடைய பலனை முழுவதுமாக அனுபவிப்பான். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது அந்த தர்மம். எனவே தர்மத்துடன் வாழ்ந்தால் அந்த தர்ம கர்மாதிபத்தி யோகத்தை நாம் பெற்று அதன் மூலமாக பிறவிலாபியை பெற்று அந்த அயனசயன சுகலோகத்தையும் பெற்று சொர்க்கத்தில் நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு ஒளிமயமான இன்பமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது, வழிகாட்டி. சில பேர் தர்மம்னு சொன்னால் ஏதோ யாருக்கும் ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுக்கறது தான் தர்மம்னு நினச்சிட்டு இருக்கா. தர்மம் அது இல்லை, தர்மங்கள் நிறைய இருக்குது. அதாவது மகாபாரதத்தில் அந்த யட்சன் தர்மன்ட்டக்க 1000 தர்மங்களை பற்றி கேள்வி கேட்குறான். அப்புறம் தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையே தர்மம்தான். அப்போ ஒருவரிடம், ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு தர்மம். ஒரு பெற்றோர் குழந்தைகளிடம் எப்படி இருக்க வேண்டும் தர்மம். ஒரு குழந்தைகள் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தர்மம். ஒரு குரு, ஒரு ஆசிரியர் மாணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தர்மம். ஒரு மாணவன் ஆசிரியர் தர்மங்கள். ஒரு ராஜா எப்படி மக்களிடம் இருக்க வேண்டும் தர்மம். ஒரு மக்கள் அரசாங்கத்தின் எப்படி இருக்க வேண்டும் தர்மம். இவ்வாறாக தர்மங்கள் இப்போ சொல்லணும்னா யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்கிறோம். மன்னர் எவழியோ மக்கள் எவழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தர்மம் என்பது நம்மோட
நிறைய பேசியிருக்கோம், தர்மத்தை பற்றி நிறைய வீடியோக்களில் பதிவிட்டிருக்கிறோம். எல்லோரும் பார்த்துருப்பேன் நம்புகிறோம். யதா கர்மா ததா பலான்னு சொல்கிறோம். நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே பலனமையை பெற்றிருக்கும். அதே மாதிரி தான் நாம் தர்மத்தின் வழி சென்றால், தர்மம் என்று சொன்னால் யாருக்கும் கொடுப்பது என்பது மட்டுமல்ல, தர்மம் என்கிறது வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி. இந்த தர்ம நெறிப்படி யார் வாழ்கிறானோ அவனே தர்மவான். அந்த தர்மவான் அவனுடைய வாழ்க்கையிலே தான் அந்த தர்ம கர்மாதிபத்தி யோகம் அவன் அடைந்து அதன் மூலமாக பிறவிலாபத்தை பெற்று அந்த மோட்சத்தை, ஐனசைன சுபோகத்தை அல்லது சொர்க்கத்தை அடையும் அந்த ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு அற்புதமான யோகம் தர்ம கர்மாதிபத்தி யோகம். அருள் அமுதம்.